அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களும் 12 ராசிகளில் இருந்தால் என்ன பலன், எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த நிகழ்விலே பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக சூரியன் 12 வீடுகளிலே எந்தெந்த வீட்டில் இருந்தால் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படி என்பதை பார்ப்போம். மேசத்தில் சூரியன் இருந்தால் திருவண்ணாமலை அல்லது காஞ்சிபுரம் சென்று இந்த தலங்களில் செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட வேண்டும். ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் அல்லது திருக்காளகஸ்தி சென்று வழிபட வேண்டும். ஞாயிறு அல்லது வெள்ளிக்கிழமைகளில் இந்த வழிபாட்டினை நீங்கள் செய்யலாம். மிதுனத்தில் சூரியன் இருந்தால் திருவானைக்கா அல்லது திருச்சேரை சென்று ஞாயிறு அல்லது திங்கட்கிழமை நீங்கள் வழிபட வேண்டும். கடகத்தில் சூரியன் இருந்தால் கற்கடகேஸ்வரர் ஆலயம் அல்லது திருத்தேவன்குடி சென்று இந்த தலத்திலே ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை நீங்கள் வழிபட வேண்டும். சிம்மத்தில் சூரியன் இருந்தால் சூரியனார் கோயில் தஞ்சை அல்லது ஒரிசா கோனார்க் சென்று இத்தலத்தில் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த கிழமையில் வழிபட வேண்டும். கன்னியில் சூரியன் இருந்தால் சென்னை மருந்தீஸ்வரர் ஆலயம் அல்லது தேனுபுரீஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமையில் வழிபட வேண்டும். துலாத்தில் சூரியன் இருந்தால் ராமேஸ்வரம் அல்லது திருப்புல்லானி சென்று இத்தலத்தில் ஞாயிறு அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட வேண்டும். விருச்சகத்தில் சூரியன் இருந்தால் வைத்தீஸ்வரன் கோவில் அல்லது மதுரை திருப்பரங்குன்றம் இந்த தலங்களிலே ஞாயிறு அல்லது செவ்வாய்க்கிழமைகளிலே வழிபட வேண்டும். தனுசில் சூரியன் இருந்தால் சென்னை கபாலீஸ்வரர் அல்லது தஞ்சை பாபநாசம் சென்று இத்தலத்தில் ஞாயிறு அல்லது வியாழக்கிழமையில் வழிபட வேண்டும். மகரத்தில் சூரியன் இருந்தால் திருவிடைமருதூர் அல்லது திருவாரூர் இத்தலங்களுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் நீங்கள் வழிபட வேண்டும். கும்பத்தில் சூரியன் இருந்தால் கும்பகோணம் கும்பேஸ்வரர் அல்லது திருநாகேஸ்வரம் சென்று இத்தலத்தில் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் வழிபட வேண்டும். மீனத்தில் சூரியன் இருந்தால் சிதம்பரம் நடராஜர் அல்லது உத்தரகோசமங்கை சென்று இத்தலத்தில் ஒரு ஞாயிறு அல்லது வியாழக்கிழமையில் நீங்கள் வழிபட வேண்டும்.